சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். சீனாவின் தென்மேற்கில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தில் நேற்று திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவினால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுள் புதைந்தன. இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் அவசரகால மேலாண்மை அமைச்சகத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான மீட்புப் படை வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த சூழலில் மண்ணுக்குள் புதைந்த 2 பேர் காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவினால் மாயமாகியுள்ள 30க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் அந்த நாட்டு அதிகாரிகள் உடனடியாக மாயமானவர்களை தேடி மீட்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் அந்த நாட்டு பிரதமர் வீசியாங் அப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் புவியியல் குறித்து உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளுமாறும் ஆபத்தான இடங்களில் வசிக்கும் மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு மற்றுமொரு பேரிடர் ஏற்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஊடக அறிக்கையின்படி கடந்த 6 மாதங்களாக மலையில் இருந்து பெரிய பாறைகள் அடிக்கடி உருண்டு வருவதை காண முடிந்தது என்று கிராமவாசிகள் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.